சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித் 2 பேரோட நடிக்கணுன்றது தான் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை. அது ஒருத்தர் அதில் ஒன்று நிறைவேறிடுச்சு. நிறைவேறிடுச்சு. எப்படி இருந்தது அவரோட நடிச்சது? அஜித் சார் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது சார், செட்டில் வந்து ஒரு குழந்தை மாதிரி சார். அதாவது எங்கே நம்ம இருந்தாலும் நான் தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன், பிரேம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவ்வளோ சிரித்து வயிறெலாம் முன்னா போயிடும். நான் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட, சார் நீங்கள் ஃபுல் லென்த் இன்னும் 2-3 காமெடி படங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. பண்ணிடுவோம். காமெடி கூட நல்ல டைமிங் அவருக்கு. செம்ம டைமிங் சார், செம்ம டைமிங்கு. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவார். அண்டர் த சன் யூ கேன் டிஸ்கஸ் வித் ஹிம் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங். அவ்வளோ ஒரு நாலேஜு. சினிமாவாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் அவர் சினிமா பற்றி கம்மியாக தான் பேசுகிறாரு. மற்ற விஷயங்கள் எல்லாமே எதுனாலும் அவர் அப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கார். அப்படி ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஹேட் அ வெரி குட் டைம் வித் ஹிம் ஃபார் ஒரு 20-25 days. அவர் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது வந்து பிரியாணி படம் ஷூட்டிங்கில். விபி பிரதர் தான் கூப்பிட்டு போயிட்டு டின்னர் ஒன்றா சாப்பிட்டோம். ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு நான் அப்போ கூட சொல்கிறேன், சார் நான் போகிறேன் சார், காலையில் ஷூட்டிங் இருக்குது. பிரேம் எனக்கும் ஷூட்டிங் இருக்குது பிரேம்னு. நான் சொன்னேன், சார் நீங்கள் போகலன்னா கூட ஒன்றும் இல்லை, நான் போகணும் சார் என்ன. அதனால தான் நான் இப்போ கூட நீங்கள் பிரியாணி படம் கிளைமேக்ஸ் பாருங்கள், நான் கூலர்ஸ் போட்டு வருவேன். அது ஸ்டைல் இல்லை, கண் எரிச்சல், தூங்கல கண்ணாடி போட்டு அப்படி ஸ்டைலாக வருவேன். அதெல்லாம் இதெல்லாம் இல்லை, இதுதான் காரணம். ஏன்னா காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்டு, நான் 2 மணி வரைக்கும் இருந்துட்டு போய் படுத்தா என்ன, காலையில் திருப்பியும் கிளம்பி போகணும்ல, ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான், பட் இருந்தாலும். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து நான் அப்போ தான் சார்கிட்ட பழக்கமே ஆகிறேன். அப்போ வந்து என் செகண்ட் சன் வந்து 10th +2 எக்ஸாம் போகிறான். அப்போ வந்து, சார் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஃபோனில் கொடுங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு, ஹாய் திஸ் இஸ் அஜித் குமார் அப்படின்னாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல பேசி அப்புறம் இவ்வளோ பெருசாக ஒரு FBயில் போட்டான். அதையும் பார்த்துருக்காரு. அதை என்கிட்ட துணிவில் சொன்னார். எஸ் ஐ சா இஸ் போஸ்ட் அப்படின்னாரு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஆம்ஸ்டர்டாம் ரேஸ் ஓட்டும் போது ஹி வாஸ் வித் இன் ஃபார் 2 days. என் சன் அவன் நெதர்லாண்ட்ஸில் இருக்கான். சாரோட போய் ஒரு 2 days இருந்தான். சூப்பர்.